வணக்கம். ஜிஎஸ்டிஆர் ஒன் ஃபைலிங் பத்தி ஒரே குழப்பமா இருக்கா? கவலையே வேண்டாம். ரொம்ப சிம்பிளா அடுத்த சில நிமிஷத்துல இத நாம புரிஞ்சுக்க போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். நிறைய பேருக்கு ஜிஎஸ்டினாலே ஒரு தலைவலிதான் இல்லையா? ஆனா உண்மையா சொல்லப்போனா நாம அத சரியா புரிஞ்சுக்கிட்டா போதும். ரொம்பவே ஈஸி. அதத்தான் நாம இன்னைக்கு பண்ண போறோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். சரி, அப்போ முதல்ல ஆரம்பிக்கலாம். இந்த ஜிஎஸ்டிஆர் ஒன் அப்படின்னா என்ன? ஏன் இத ஜிஎஸ்டி ஃபைலிங்கோட ஒரு ஃபவுண்டேஷன்னு சொல்றாங்க? வாங்க பார்க்கலாம். சிம்பிளா சொல்லணும்னா ஜிஎஸ்டிஆர் ஒன்ங்கிறது ஒரு ரிப்போர்ட். நீங்க ஒரு மாசத்துக்கோ இல்ல காலாண்டுக்கோ என்னென்ன விற்பனை செஞ்சீங்க, யாருக்கெல்லாம் சர்வீஸ் கொடுத்தீங்கங்கிற எல்லா விவரமும் அடங்கின ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் இது. உங்க பிசினஸ் டர்ன்ஓவரை பொறுத்து மாசமோ இல்ல 3 மாசத்துக்கு ஒரு முறையோ இத ஃபைல் பண்ணணும். இன்னும் சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கணுமா? ஜிஎஸ்டிஆர் ஒன்னா உங்க சேல்ஸ் ரிப்போர்ட், அவ்வளோதான். நீங்க என்ன சேல்ஸ் பண்ணாலும் அந்த டீடைல்ஸ் இதுல இருக்கணும். இந்த ஒரு விஷயத்த மனசுல வச்சுக்கோங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரி, இந்த ரிப்போர்ட்ல என்னெல்லாம் இருக்கணும்? நீங்க இன்னொரு பிசினஸ்க்கு சேல்ஸ் பண்ற B2B இன்வாய்ஸா இருக்கட்டும், இல்ல கஸ்டமர்ஸ்க்கு டைரக்டா சேல்ஸ் பண்ற B2C பில்லா இருக்கட்டும், எல்லாமே இதுல வரும். அது மட்டும் இல்ல, எக்ஸ்போர்ட் சேல்ஸ், நீங்க கொடுத்த டெபிட், கிரெடிட் நோட்ஸ், ஏன் வரியே இல்லாத விற்பனையை கூட இதுல நீங்க காட்டியாகணும். ஓகே, அடுத்த முக்கியமான கேள்வி. இந்த ஜிஎஸ்டிஆர் ஒன்னை யாரெல்லாம் ஃபைல் பண்ணணும்? இது உங்களுக்கும் பொருந்துமா இல்லையான்னு இப்ப தெரிஞ்சுக்கலாம். நீங்க ஒரு ரெகுலர் ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர்ட் டாக்ஸ் பேயரா? அப்போ நீங்க கண்டிப்பா ஃபைல் பண்ணணும். அதே மாதிரி QRMP ஸ்கீம்ல இருந்தாலோ, ஏற்றுமதி பண்றவரா இருந்தாலோ, இல்ல ஆன்லைன்ல, அதாவது காமர்ஸ் மூலமா பொருள் வித்தாலோ, நீங்களும் இத ஃபைல் பண்ண வேண்டியது அவசியம். ஆனா இங்க ஒரு முக்கியமான விதிவிலக்கு இருக்கு, கவனிங்க. நீங்க காம்போசிஷன் ஸ்கீம்ல ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தா உங்களுக்கு ஜிஎஸ்டிஆர் ஒன் கிடையாது. அதுக்கு பதிலா நீங்க CMP08ங்கிற ஃபார்மை தான் ஃபைல் பண்ணுவீங்க. இந்த ரெண்டுக்கும் குழப்பிக்க வேண்டாம். அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம், டெட்லைன். ஜிஎஸ்டிஆர் ஒன்னை எப்போ ஃபைல் பண்ணணும்? இதுல மாதாந்திரம், காலாண்டுன்னு 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு. இந்த டேபிள்ல பாருங்க, ரொம்ப தெளிவா புரியும். உங்க வருடாந்திர டர்ன்ஓவர் 5 கோடி ரூபாய்க்கு மேல இருந்தா நீங்க மாசம் அடுத்த மாசம் 11ஆம் தேதிக்குள்ள ஃபைல் பண்ணணும். ஒருவேளை உங்க டர்ன்ஓவர் 5 கோடிக்குள்ள தான் இருக்குன்னா நீங்க QRMP ஸ்கீம்ல, அதாவது காலாண்டுக்கு ஒரு முறை, அந்த காலாண்டு முடிஞ்ச அடுத்த மாசம் 13ஆம் தேதிக்குள்ள ஃபைல் பண்ணா போதும். ஜிஎஸ்டிஆர் ஒன்னை ஃபைல் பண்றது மட்டும் முக்கியம் இல்ல, அத 100% கரெக்டா ஃபைல் பண்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு சின்ன தப்பு கூட ஒரு பெரிய தொடர் விளைவுகளை ஏற்படுத்திரும். அது என்னன்னு இப்ப பார்க்கலாம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். ஒருவேளை உங்க ஜிஎஸ்டிஆர் ஒன்ல தப்பான டீடைல்ஸ் கொடுத்துட்டா என்ன ஆகும்? அதோட பாதிப்பு நீங்க நினைக்கிறத விட ரொம்ப சீரியஸா இருக்கலாம். முதல் மற்றும் மிக முக்கியமான பாதிப்பு இதுதான். நீங்க உங்க சேல்ஸ சரியா காட்டலன்னா உங்ககிட்ட பொருள் வாங்கினவங்க அதற்கான இன்புட் டாக்ஸ் கிரெடிட், அதாவது ITCய கிளைம் பண்ண முடியாது. இது வெறும் ஒரு டாக்ஸ் பிரச்சனை மட்டும் இல்ல, இது உங்க கஸ்டமரோட நம்பிக்கையே பாதிக்கும், உங்க பிசினஸ் ரிலேஷன்ஷிப்பையும் டேமேஜ் பண்ணிடும். ரெண்டாவதா, ஜிஎஸ்டி போர்ட்டல்ல உங்க டேட்டாவும் உங்க கஸ்டமர் டேட்டாவும் மிஸ்மேட்ச் ஆகும். இது தேவையில்லாத குழப்பத்தையும் டிபார்ட்மெண்ட் விசாரணைகளையும் கொண்டு வந்துவிடும். கடைசியா இந்த தவறுகள் எல்லாம் கண்டிப்பா டாக்ஸ் டிபார்ட்மெண்டோட கவனத்துக்கு போகும். அப்போ என்னாகும்? உங்களுக்கு நோட்டீஸ் வரலாம், ஃபைன் போடலாம், ஏன் ஆடிட் கூட நடக்கலாம். இதெல்லாம் தேவையில்லாத டென்ஷனையும் பண நஷ்டத்தையும் தான் உங்களுக்கு கொடுக்கும். இவ்ளோ பிரச்சனைகளை கேட்டதும் ஐயோ இதெல்லாம் எப்படி சரியா பண்றதுன்னு ஒரு கேள்வி உங்களுக்குள்ள வந்திருக்கும். ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இதுக்கு ஒரு ரொம்ப சிம்பிளான தீர்வு இருக்கு. உங்க நேரத்தெல்லாம் ஃபைலிங்ல செலவு பண்றதுக்கு பதிலா உங்க பிசினஸ் எப்படி வளர்க்கறதுன்னு நீங்க முழுசா ஃபோக்கஸ் பண்ணலாம். இந்த டேட்டாவை எல்லாம் ஹேண்டில் பண்றது கஷ்டமா இருக்கா? அங்கதான் நதி டெக் சொல்யூஷன்ஸ் மாதிரி எக்ஸ்பர்ட்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வர்றோம். இந்த மாதிரி கஷ்டமான வேலைகளை எல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நீங்க உங்க பிசினஸ் வளர்ச்சியில மட்டும் கவனம் செலுத்தினா போதும். தேவையில்லாத அபராதங்களையும் பிரச்சனைகளையும் தவிர்த்திடுங்க. ஜிஎஸ்டி சம்பந்தமான எல்லா சேவைகளுக்கும் நதி வரி தீர்வுகளை நீங்க நம்பலாம். மேலும் விவரங்களுக்கு உடனே இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. உங்க வரி பிரச்சனைகளை எளிதாக்குறது எங்க பொறுப்பு.